சார் இந்த பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் தொடர்ந்து அதிகரிச்சுட்டே இருக்கு சார். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நியூஸ்ல தான் பாக்குறேன். அப்பப்போ போனுக்கு தகவல் வரும், அதையும் பாத்துப்பேன். சார் நீங்க ஆட்சிக்கு வந்தா டாஸ்மாக் மூடுறேன்னு சொல்லியிருந்தீங்களே சார். இல்லம்மா, டாஸ்மாக நாங்க ஒருபோதும் மூட மாட்டோமா. ஏன் அப்படின்னா, இப்ப நான் டாஸ்மாக மூடிட்டுன்னு வைங்களேன், பிளாக்ல சரக்கு வாங்க ஆரம்பிச்சிருவான். அப்ப 120 ரூபாய் கவர்மெண்ட் வித்த கோட்டரை அவன் 200 ரூபாய்க்கு விற்பான். அப்ப மக்களோட பொருளாதாரம் பாதிக்கப்படும். மக்களுக்காக டாஸ்மாக் எப்போதும் திறந்தே இருக்கும். சார் ஏழைகளே இல்லாத தமிழ்நாடு உருவாக்குறேன்னு சொல்லிருக்கீங்களே, இது சாத்தியமா சார்? ஏன் சாத்தியம் இல்ல? தமிழ்நாட்டுல வறுமை கோட்டு கீழே இருக்க எல்லாரையும் ஃப்ரீயா டிக்கெட் புக் பண்ணி பீகார் பக்கம் அனுப்பிடுவான். அப்புறம் என்ன ஆகும்? தமிழ்நாட்டுல ஏழைகளே இருக்க மாட்டான். ஏழைகள் இல்லாத தமிழகம் எப்படி? சார் 24/7 கரண்ட் இருக்குன்னு சொன்னீங்க, ஆனா அடிக்கடி பவர் கட் ஆகிட்டே இருக்கே சார். கரண்ட் அடிக்கடி போகுதுன்னா கரண்ட் இருக்க பிடிச்சி வச்சுக்கணும்பா. சார் கரண்ட் எப்படி சார் பிடிக்க முடியும்? என்னம்மா, குழாயில தண்ணி வந்தா மட்டும் பிடிச்சி வச்சுக்கிறீங்களா? அது மாதிரிதான் சார். பெண்களுக்கு நைட்ல பாதுகாப்பே இல்ல. நைட்டில பாதுகாப்புலாம் ஒரு புடைய கட்ட சொல்லுப்பா. இதெல்லாம் ஒரு கேள்வின்னு கேட்டு. சார் நீங்க ஆட்சிக்கு வந்தா ஏழை மக்களின் கண்ணீரை துடைப்பேன்னு சொன்னீங்களே சார். அதுக்காக தான் திருப்பூர்ல 5 லட்சம் காட்டன் கர்ச்சீப் செய்ய சொல்லி ஆர்டர் கொடுத்துருக்கேன். வந்த துடைச்சலாம் கண்ணீரை. சார் சென்னையில பல்வேறு இடங்கள்ல சாக்கடைகள் சரியா மூடாதனால அதுல இருந்து கொசுக்கள் உற்பத்தியை மக்கள் அதிகமா பாதிக்கப்படுறாங்க சார். இந்த கொசுவெல்லாம் எப்படி கொள்றதுன்னு ஒரு சூப்பர் ஐடியா வச்சிருக்கேன். என்ன அப்படின்னா, நம்ம உடம்பு பூரா மிளகாத்தூளை தடவிக்கணும். சார் மிளகாத்தூள் எப்படி சார்? இருப்பா, நான் சொல்றது முழுசா கேளு. அப்படி நம்ம மிளகாத்தூள் தடவிட்டு உட்கார்றப்ப கொசு நம்ம வந்து கடிக்குமா? அப்படி கடிச்சதுன்னா அந்த கொசுவுக்கு உரைக்கும். அப்படி உரைச்சா என்ன பண்ணும்? அந்த கொசு தண்ணி குடிக்க போகும். அப்படி தண்ணி குடிக்க போறப்ப அந்த கொசு பின்னாடியே சத்தம் போடாம போய் அந்த கொசுவை தண்ணி கூட தள்ளி விட்டுணும். இதை நம்ம சென்னை மக்கள் ஃபாலோ பண்ணாங்கன்னா கொசு தொல்லே இருக்காது. வேற எதுவும் கேள்வி இருக்கா? உன் கையில ஏதோ அடிபட்டு கட்டு போட்டுருக்கீங்க, என்னாச்சு சார்? இதுவாப்பா, ஒண்ணும் இல்ல, போன வாரம் சோஃபா மேல படுத்திருந்தேன். அதான் அப்படியே. சோஃபா மேல படுத்தா எப்படி சார் அடிப்படும்? சோஃபா புருஷன் வந்துட்டான். என்ன அடி?